அடுத்து ஒருத்தர் சொல்லியிருந்தாரு, நீங்களும் இர்ஃபானும் வந்து ஃப்ரெண்டா தானே இருந்தீங்க, இப்ப ஏன் வந்து நீங்க அவருக்கு எதிராக பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. எஸ், அப்கோர்ஸ் நானும் இர்ஃபானும் ஃப்ரெண்ட்ஸா தான் இருந்தோம். ரேடியோ சிட்டி இர்ஃபான்ஸ் வியூ அப்படின்னு சும்மா சர்ச் இன்ஜின்ல டைப் பண்ணாலே ஐ திங்க் இர்ஃபானுக்கு அப்ப வந்து 2 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ரேடியோ சிட்டி மதுரையில நான் ஆர்ஜேவா இருந்தேன். அந்த காலத்துல இருந்து எனக்கு இர்ஃபானா தெரியும். ஸோ கிட்டத்தட்ட அந்த வீடியோ, அதுக்கடுத்து ஐம் அ வெஜிடேரியன். ஓகே, ஸோ நான் மதுரை பொண்ணா இருந்தாலுமே நான் முதல்ல வந்து நான்வெஜ் சாப்பிட்டது இர்ஃபான் கூட தான். ஸோ அந்த கோனார் கடை கண்டென்ட், ஃபயர் சிப்ஸ் ஏதோ ஒன்று சாப்பிட்ருப்பேன் 3 வீடியோ, அப்புறம் என்னைய வச்சு ஒரு லவ் பிராங்க் வீடியோவும் சம்திங் பண்ணியிருப்பாரு. ஸோ 4 வீடியோ வந்து நம்ம இர்ஃபான்ஸ் வியூக்காக நாம கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம். ஸோ இன் ரிட்டன் நான் ஒரு நிறுவனத்துக்கு ஒர்க் பண்ணும்போது வந்து லாக்டவுன்ல ஒரு இன்டர்வியூ கேட்டிருந்தோம். அதுக்கப்புறமேட்டு வந்து ஒரு ஹோட்டல்ல போயிட்டு வந்து ஒரு இன்டர்வியூ நாங்கள் இன் ரிட்டன் வந்து கேட்டிருந்தோம். ஸோ இட் வாஸ் வெரி ப்ரொஃபஷனல் ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் தான். ஃப்ரெண்ட்ஷிப்னு கூட சொல்ல முடியாது, இட் வாஸ் ஜஸ்ட் அ ப்ரொஃபஷனல் ரிலேஷன்ஷிப். ஆனா we have to normalize certain things. இப்போ ஒரு சிலர் பண்றது வந்து உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா, கருத்து வேறுபாடுகள் இருக்குதுன்னா அவங்கள விட்டு விலகி வர்றதுதான் வந்து நான் பண்ணுவேன். அட்லீஸ்ட் ஐ வில் டூ. நான் வந்து அவங்க கூடவே இருந்துட்டு சிங்சாங் போட மாட்டேன் அவங்க பண்ற எல்லா விஷயங்களுக்கும். ஸோ அந்த மாதிரி எனக்கு ஒரு சில டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வந்து இந்த ஃபுட் பிளாகர் மேல இருந்தது. அதனால நான் அப்படியே டிஸ்டன்ஸ் ஆயிட்டேன். So yeah, so that is the so-called friendship that you guys are talking about in between me and Irfan.